ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கான எபிசோட் சிறகடிக்க ஆசையில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோடில் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, மனோஜும் விஜயா அவங்களும் வயிறு சரியில்லாமல் அப்படியே உட்காந்துட்டு கரும்பை வந்துட்டு கரும்பு மிஷினில் போட்ட சக்கை மாதிரி அப்படியே வந்துட்டு உட்காந்து இருக்கிறாங்க. அப்புறம் இவர் அண்ணாமலை, அப்புறம் முத்து, மீனா, அதுக்கப்புறம் ரோகிணி எல்லாரும் வராங்க. என்ன தூங்காமல் அப்படியே உட்காந்து இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மனோஜ் வந்துட்டு சொல்கிறாரு, விடாமல் போயினே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் மீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட கேட்டு ஒரு கஷாயம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் ரெடி பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் அது குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு படுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிராஃபிக் போலீஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அருண். அவர் வந்துட்டு அவங்களும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு வராங்க. அப்போ மீனா, அதுக்கப்புறம் அவங்க தம்பி, அப்புறம் அவங்க அம்மா எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு இந்த மாதிரி என் மாமியாருக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மீனாவை சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சி, அதுக்கப்புறம் அவங்க தம்பிலாம், எதுக்கு இந்த வயசில் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு டயட் இருக்கணும், ஒழுங்காக சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மீனாக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது அப்படின்னு அந்த மண்டபத்துடைய மேனேஜர் கால் பண்ணாங்கன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போது அந்த டிராஃபிக் போலீஸும் அவங்க அம்மாவும் வராங்க கோவிலுக்கு. அப்புறம் சடனாக வந்துட்டு பார்க்குறாங்க, இதை பார்க்க சீதா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம், கோவிலில் அவங்க அம்மா என்னமோ பூ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒருவேளை இந்த கோவிலில் தான் விற்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்புறம் சீதா வந்துட்டு பேசுகிறாங்க, எப்படிம்மா இருக்கு உங்கள் உடம்பு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கு, இந்த கோவிலுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், உடம்பு முடியாத போது வேண்டிகிட்டு இருந்தோம், அதனால் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டோடு வந்துட்டு போகிறாங்க சீதா, அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸ், அவங்க அம்மா. அப்புறம் இவங்க சீதாவுடைய அம்மாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அந்த டிராஃபிக் போலீஸும் சீதாவும் லவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே, அதனால தானே மீட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே. அந்த மாதிரி அவங்களும் ஹெல்ப் பண்ண வந்துட்டு அப்படியே வந்தாங்க. அந்த குருக்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு. அந்த குருக்கள் வந்துட்டு சும்மா ஒரு பிட்டை போட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி உனக்கு இல்லாமல் நீ சொல்லி அர்ச்சனை பண்ணாமல் போயிடுவேனாம்மா, சிறப்பாகவே அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது சீதா இவங்களுடைய அம்மா, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டருடைய அம்மா தடுக்கி விழ போகிற மாதிரி போனாங்க. அப்புறம் சீதாவுடைய அம்மா வந்து அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு, சீதா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் உடம்பு முடியாத போது நீங்கள் தான் வந்துட்டு என் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, அதனால் நான் சீக்கிரமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்காக தான் நான் வந்துட்டு பேசுகிறேன், நான் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பொசக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு வந்துட்டு என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், என் தம்பி படிக்கிறான், என் அம்மாவை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த போலீஸ் வந்துட்டு, சரி நீங்கள் பொறுமையாகவே டைம் எடுத்துகிட்டு யோசித்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கறிக்கடை மாமா வந்துட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கின்னு அப்படியே ஷோரூமுக்கு, ரோகிணியுடைய ஷோரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க ரோகிணி வந்துட்டு இது பண்ணுறாங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், மனோஜ் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டால், ஓ மனோஜுக்கு உங்களை தெரியுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, மனோஜ் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னோடனே ஹெல்மெட்டை கழட்டுறாரு. உடனே ரோகிணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் என்னங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் தங்கச்சி பையனுக்கு வந்துட்டு கல்யாணமா, அதனால் அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி
இதுவெல்லாம் பொருள்லாம் வந்துட்டு நம்ம ஷோரூம்ல வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். நீ வந்துட்டு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல குடுப்பியே அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்றாங்க. நீங்க ஏங்க வந்தீங்க? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க வேற இடத்துக்கு எங்கேயாச்சும் வந்து மீட் பண்ணியிருக்கலாம்ல. இங்க மாட்னா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு தானம்மா ஹெல்மெட்ட மாட்டிட்டு வந்திருக்கேன். நீ மாட்டாம இருக்கிறதுக்கு தானே நான் ஹெல்மெட்ட மாட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்படி நீ மாட்ற மாரி இருந்துச்சுன்னா, உனக்கு நான் வந்து ஹெல்மெட்ட மாட்டிப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கரெக்ட்டா வந்துட்டு முத்துவும், அவங்க அப்பாவும் வந்துட்டு வராங்க. உடனே அவங்க அப்படியே பயந்துட்டு நிக்கிறாங்க. "சரி நீங்க போய் குடோன்ல ஒளிஞ்சுக்கோங்க" அப்படின்ற மாரி ரோகிணி சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் ஹெல்மெட்ட மாட்டிட்டு அப்படியே தெரியாத மாரி அப்படியே நான் போயிடுறேன்" அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்துவும், அவங்க அப்பாவும் உள்ள அப்படியே என்டர் ஆயிட்டோனே, "இவர் யாரு?" அப்படின்னு கேட்டோனே, ரோகிணி "அவரு கஸ்டமர். நீங்க எதுக்கு அவங்க கிட்ட இது பண்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அப்படியே சீரியல் முடிஞ்சிருது இன்னைக்கான எபிசோடு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பங்களா வீடு ஒருத்தரு காட்டுனாங்க இல்லையா? இந்த மாரி வாங்கிக்கிறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஏமாத்திட்டு காச எடுத்துட்டு ஓடிட்டு போயிட்டாங்க இல்லையா? அவங்க வராங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு கடகடன்னு அப்படியே புடிக்க போம்போது ஒரு வண்டி வந்துட்டு அவர இடிச்சிருது. ஸோ அப்படியே அவரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அது ரோகிணி வந்துட்டு அவங்க மாமியார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இதான் நாளைக்கான எபிசோட்ல போடுற மாரி காட்டுனாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாய்.